இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு முன்பாக கிடைக்கப்பெற்ற எச்சரிக்கை பகிரப்பட்டுள்ள முக்கிய ஆதாரங்கள். விசாரணை வேளையில் சிக்கிய மகிந்த விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தீரர்கள் சரணடைந்த முக்கிய புள்ளி. ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய நடைமுறை வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல். இலங்கையில் வாகனங்கள் வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சி செய்தி. அடுத்த தமிழக முதல்வர் யார்? நாளை வெளியாக உள்ள தேர்தல் முடிவு. நாங்கள் கடற்கொள்ளையர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப். இலங்கையின் சமூக செயற்பாட்டாளர் ஒஷலா ஹேரத் 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்துள்ளார். அந்த செய்திகளில் இலங்கையின் மாநில உளவுத்துறை இயக்குநர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடையே பரிமாறப்பட்டதாக கூறப்படுகின்றது. வெளிநாட்டு உளவுத்துறையில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது கூட்டாளர்கள் இலங்கையில் தாக்குதல் நடாத்த திட்டமிட்டிருந்ததாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி ஒரு ட்ரைட் ரன் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் இந்த தகவலில் இடம்பெற்றுள்ளது. இந்த தகவலின்படி 2019 ஏப்ரல் 21 முன்போ அல்லது அதற்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடைபெறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் போன்ற இடங்கள் சாத்தியமான இலக்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விசாரணைகளின்படி இலங்கையின் உளவுத்துறைக்கு ஏப்ரல் 4, 2019 முதல் இந்த தாக்குதல் குறித்த தகவல்கள் கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக வரும் மே 12 அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது தீவிரமடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேன ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த கொள்முதல் ஒப்பந்தத்தின் போது பாரியளவிலான நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அந்த நிதி அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற பதிவுகள் மூலம் தெரியவந்துள்ள நிலையில் இந்த விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் மற்றும் ஹக்கீஸ் ரக போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள் தொடர்பாக தற்பொழுது விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கடவத்தையில் உள்ள ரன்முத்துக்கல விகாரையில் வசித்து வந்த அமிதானந்த என்ற துறவியும் இந்த போதைப் பொருள் கடத்தலில் கும்பல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதுரகிரியவை சேர்ந்த சந்திரகுமார் என்ற நபரும் முன்னதாக 12 பேர் கொண்ட குழுவினர் கொண்டு வந்த போதைப் பொருள் இருப்பை கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் அது தொடர்பான வெளிநாட்டு பயணத்திற்கும் நிதியுதவி அளித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு முஸ்லிம் தொழிலதிபரை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. அவரை கைது செய்வதற்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஒரு நடவடிக்கையை தொடங்கியிருந்த நிலையில் அவர் ஒரு சட்டத்தரணி மூலம் சரணடைந்துள்ளார். அவர் விசாரணைக்கு உதவும் நோக்கத்தில் அல்லாமல் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதன் காரணமாகவே தானாக முன்வந்து சரணடைந்துள்ளார் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. போலீசாருக்கு தற்பொழுது கிடைத்துள்ள தகவல்களின்படி அவர் இந்த பயணத்திற்கு திட்டமிட்டு அதற்கான செலவுகளையும் செய்துள்ளார். மேலும் அவரது வங்கி கணக்கில் ரூபாய் 5 மில்லியன் இருப்பதையும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இருப்பினும் அந்த பணத்தை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பது குறித்த ஆதாரங்களை அந்த தொழிலதிபர் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதம் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜூலை 1 முதல் மின்னணு தளங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு வட் வரி அறவிடப்படும். இதற்காக டிஜிட்டல் சேவைகள் மீதான வரிப்பதிவு மற்றும் கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதான சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் வரிப்பதிவுக்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரி விதிக்கத்தக்க காலப்பகுதியின் முடிவில் இலங்கைக்குள் பொருட்கள் அல்லது சேவைகளின் விநியோகத்தின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் ரூபாவை தாண்டியிருந்தால் அந்த நபர் வரிக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நிதி சேவைகள் மீதான வட் வரி வீதத்தை தற்போதுள்ள 18% 20.5% அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலர் மற்றும் பிற அந்நிய செலாவணி விகிதங்களின் மதிப்புயர்வால் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டாலரின் மதிப்பு உயர்வுடன் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் அதிகரிப்பதாலும் சுசுகி வேகனார் காரின் விலை 1.5 லட்சம் ரூபாயும், ஹாண்டா சிவிக் காரின் விலை 3 லட்சம் ரூபாயும், டொயோட்டோ டாகோமா காரின் விலை 2.5 லட்சம் ரூபாயும் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே எரிபொருள் விலை உயர்வால் சந்தையில் வாகனங்களுக்கான தேவையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23 அமைதியாக நிறைவடைந்த நிலையில் அதன் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. மாநிலம் முழுவதும் மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது. மொத்தம் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஆகியவை போட்டியிட்டன. குறிப்பாக புதிதாக களமிறங்கிய விஜயின் கட்சி அதிகளவில் வாக்குகளை பிரித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. இதனால் இறுதி முடிவுகளை துல்லியமாக கணிக்க சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது விஜய் முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பாரா என்பது நாளைய முடிவுகள் மூலம் தெளிவாகும். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கெண்ணும் மையங்களில் மட்டும் 18,000 போலீஸ் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் தொடங்கியதிலிருந்து ஹார்முஸ் நீரினை ஈரான் முடக்கியுள்ளது. அதேபோல் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து வருகின்றது. இந்த நிலையில் ஈரானிய கப்பல்களை கைப்பற்றும் விதம் குறித்து ட்ரம்ப் பெருமிதத்துடன் பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது, நாங்கள் ஈரான் கப்பல்களில் இறங்கி அவற்றை கைப்பற்றுகிறோம். சரக்கு மற்றும் எண்ணெய் என அனைத்தையும் எடுத்துக் கொள்கின்றோம். இது மிகவும் லாபகரமான ஒரு தொழில். நாங்கள் ஒரு வகையில் கடற்கொள்ளையர்களைப் போலத்தான் செயல்படுகின்றோம். ஆனால் நாங்கள் விளையாடவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரானிய கச்சா எண்ணெய் சுமந்து சென்ற 2 கப்பல்களை அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தியதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது சர்வதேச கடற்பரப்பில் நடக்கும் ஆயுதமேந்திய கொள்ளை என்று ஈரான் சாடியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கடற்கொலையை சட்டபூர்வமாக்குகின்றது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் விமர்சித்துள்ளார். எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் ஈரான் நோக்கி சென்றால் அவை தடுத்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தடையால் ஈரானுக்கு சுமார் $480 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.